ஹாய், நான் தினேஷ். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் கண்டென்ட்ஸா பார்த்திருப்பீங்க. ஸோ இனிமே நம்ம லாங் ஃபார்ம் வீடியோஸும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங். ஸோ நாங்க பிசிட் லேப்ஸ்னு ஒரு செம் எஜுகேஷன் கம்பெனி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு ப்ராடக்ட்ட தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஃபைனலி நம்மகிட்ட வந்திருக்கு பேம்பு லேப் P2S காம்போ. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா பேம்பு லேப்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி A1 யூஸ் பண்ணியிருக்கோம், A1 காம்போ யூஸ் பண்ணியிருக்கோம், P1S காம்போ, இந்த மாதிரி நிறைய பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பர்டிகுலரா இப்போ ஏன் இந்த P2S காம்போ வாங்கியிருக்கோம்? ஸோ இதுக்கான ரீசனை இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேம்பு லேப் பிரிண்டர்ஸ்க்கு இருக்கிற ரெப்புடேஷன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்கு, என்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸை பார்க்கும்போது ஒரு கார்ட்போர்டில் தான் இருக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பேம்பு லேப்ஸோட லோகோ இருக்கு, P2S காம்பவுண்ட் பிரிண்டரோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ பிரிண்டரோட ஒரு இமேஜையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட சீரியல் நம்பர், பாக்ஸோட சீரியல் நம்பர், ஸோ இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அதோட சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணி ஒரு சைடில் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளாஸ் ஃப்ரஜைல் ஹேண்டில் வித் கேர் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேம்பு லேப் மேக் எனிதிங் அட் ஹோம். ஸோ இதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வேணா நம்ம வீட்டில் பண்ண முடியும் இந்த மிஷினை வச்சு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் ஹோம்னு ஏன் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் எல்லா மிஷின்ஸ் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் மாதிரி 3D பிரிண்டரும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வரும்ன்றத அவங்க இப்பயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ திஸ் இஸ் வாட் இம்ப்ரெஸ்ட் மீ. சோ இதுக்கு முன்னாடி வாங்கின எந்த பிரிண்டர்லயுமே இது இல்ல. இந்த P2Sல நான் இத புதுசா பார்க்கறேன். சோ பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் மேல நீங்க டாப்ல பார்க்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் கொடுத்திருக்காங்க. சேஃப் அண்ட் செக்யூரா கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் குயிக் ஸ்டார்ட் கைடு 2 கொடுத்திருக்காங்க. AMS காம்போக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ பிரீமியம் மாடல்ஸ்க்கான ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றது இது எல்லாமே பேப்பர் ஒர்க்ஸ் தான். டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரே இருக்கு. ட்ரேக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரூடரோட ஒரு சிலிகான் கவர் கொடுத்துருக்காங்க. ஆலன் கீ 2 சைஸ் ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. கிரீஸ் லூப்ரிகேட்டிங் ஆயில், ஸோ 2 ஸ்கிராப்பர் பிளேடு கொடுத்துருக்காங்க. நாசில் கிளீன் பண்ற நீடில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த டூல் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல வந்து ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோம் எடுத்துடலாம். பிரீமியமான ஒரு ஃபோமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மல் தெர்மாக்கோல் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த வாட்டி ஒரு பிரீமியமான ஒரு ஃபோம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மிஷினோட சைட்ல பாத்தீங்கன்னா பேக்கிங்ல வந்து என்ன வந்திருக்குன்னா, நமக்கு வந்து இந்த பபிள் கவர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு மேல இன்னொரு கார்ட்போர்டும் இருக்கு. ரொம்ப ப்ரொடெக்டிவா வந்து பேக் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பார்க்கலாம். லிஃப்ட் அப்னு சொல்லிட்டு இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இந்த கவரை எடுத்துட்டு இந்த டேப்பை எடுத்துட்டு நம்ம அப்படியே இதை பிடிச்சி லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். கொஞ்சம் பிரிண்டர் ஹெவியா தான் இருக்கு ஒருத்தர் ஹேண்டில் பண்ண, பட் மேனேஜ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கவரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்டர் பார்த்தீங்கன்னா P1S பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருந்தது. பட் இது வந்து ஒரு மாதிரி கிரே கலர்ல இருக்கு. டாப் அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா இதுல வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸை செக்யூரா வைக்கிறதுக்காக ஒரு கவர், அந்த கவருக்கு மேல இந்த ஃபைபர் கிளாஸ் டேப்ஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஷிப்பிங்ல டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக டேப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஒரு பெரிய பேக்கெட் சிலிக்கா டெசிகண்டும் கொடுத்துருக்காங்க. இது காம்போன்னு சொன்னோம். ஸோ AMS யூனிட் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்டருக்குள்ளேயே தான் அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுக்கணும்னா, இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிற கிளாஸை எடுத்து வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த AMSஐ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சில ஃபோம் அண்ட் தெர்மோகோல் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அக்சசரிஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்சசரிஸ் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, P2Sக்கான ஒரு டிஸ்பிளே, AMSையும் பிரிண்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கூடிய ஒரு கேபிள், அப்புறம் பவர் கார்ட் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஸ்பூல் போடுறதுக்கான ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பூல் ஹோல்டர், AMSையும் பிரிண்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய PTFE டியூப்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அக்சசரிஸ் பாக்ஸ்க்குள்ள வருது. ஸோ இந்த AMS யூனிட்டை நம்ம தனியாக வெளியே எடுக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரெட் மார்க்கிங்ஸில் நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணாதான் இந்த AMS யூனிட்டை நம்மளால வெளியே எடுக்க முடியும். அதுக்கான ஆலன் கீ பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இதை எல்லாத்தையுமே அன்ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூ எடுத்ததுக்கு அப்புறமா AMS யூனிட் நமக்கு தனியா வந்துரும். ஸோ இதுதான் அந்த AMS யூனிட். ஸோ அந்த AMS யூனிட்டை தனியா வச்சுருவோம். AMSஐ மவுண்ட் பண்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக் மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் மவுண்ட்டையும் நம்ம பார்த்தீங்கன்னா, அதுல வந்திருக்கிற ஸ்க்ரூஸையும் நம்ம வந்து அன்ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லா
ரெட் மார்க்கிங் கொடுத்துருக்கிற எல்லா ஸ்க்ரூஸையுமே நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா Z ஆக்சிஸ் லீட் ஸ்க்ரூஸில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொடெக்டிவ் கவர் கொடுத்துருக்காங்க. அது 2த்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது நம்ம பார்க்கலாம். பெட் இருக்கு. அதுக்கு கீழேயும் சில ப்ரொடெக்டிவ் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த பெட்டை வந்து நம்ம மேலே ரைஸ் பண்ணிட்டு தென் வி கேன் டேக் ஆல் திஸ் ப்ரொடெக்டிவ் கவர்ஸ் அண்ட் தெர்மோகோல்ஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோகோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரூடர் ஹெட்டை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்ஸை நம்ம கட் பண்ணணும். ஸோ இது ஃப்ரீயாக எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். டாப்பில் கொடுத்துருக்கிற இந்த கிளாஸ் கவரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலேயே நம்ம இந்த AMS 2 Pro கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டையும் நம்ம இதுக்கு மேலேயே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. AMS 2 Proக்கான ஃபிலமெண்ட் இன்சர்ட் பண்ணுற நாசல்ஸ் எல்லாமே செராமிக்ல கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் P1S AMS Proல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளாஸ்டிக்ல இருந்தது. ஸோ அது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருந்தது. ஸோ செராமிக்ல கொடுத்துருக்கிறதுனால ஸ்க்ராட்ச் ஆகிற பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிலிக்கா டெசிகன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ சேம் அது இருந்த இடத்துலையே நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். AMS Pro யூனிட்ல பார்த்தீங்கன்னா இந்த PTFE டியூப்ஸ் எல்லாம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த AMS 2 Pro யூனிட்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக் சைட் AMS யூனிட்டையும் பிரிண்டரையும் ஃபிலமெண்ட் வந்து லோட் ஆகிறதுக்காக நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது பிரிண்டரோட பேக் சைட். ஸோ பிரிண்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்லேருந்து ஒரு PTFE டியூப் வரும். ஸோ இந்த டியூப்பை நம்ம என்ன பண்ணணும்னா AMS யூனிட்டோட நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து AMSக்கு ஒரு PTFE டியூபும் இந்த PTFE டியூபை வந்து நம்ம பிரிண்டரோடய கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த PTFE டியூபை இந்த பிரிண்டரோட இந்த இன்புட்ல கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அக்சசரி பாக்ஸில் கொடுத்துருக்கிற இன்னொரு PTFE டியூபை எடுத்து நம்ம இதில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா PTFE டியூபை எடுத்து ஸோ ஒரு PTFE டியூப் AMSோட அவுட்புட்லையும் இன்னொரு எண்டை நம்ம இந்த பிரிண்டரோட இன்புட் வழியாக கொடுக்கணும். ஸோ இதையும் நம்ம AMS யூனிட்டையும் நம்ம பவர் பண்ணணும். ஸோ பவர் பண்ணுறதுக்காக இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும். ஸோ கிளிக் சவுண்ட் வந்ததுனால ரெடி. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் இந்த கேபிளை லாங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேற எங்கேயாவது நம்ம இந்த AMS யூனிட்டை வச்சுக்கிட்டா கூட இந்த பவர் இன்புட்டை இதுலயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நவ் த பிரிண்டர் இஸ் பிசிக்கலி ரெடி ஃபார் பிரிண்டிங். இந்த போர்ட்ல AC பவரை இன்புட்டா கொடுக்கணும். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்கு. இங்க பர்ச் பண்ணி வெளியே வர ஃபிலமெண்ட் இது வழியா சேம் P1Sல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. இது வழியா நமக்கு வெளியே வரும். ஸோ இங்க வந்து ஒரு வென்டிலேஷன் மாடியூலை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பவர் பண்றது இதுல இருந்தே நம்ம பவர் பண்ணிக்கலாம். ஸோ அது பவர் பண்ணும்போது இந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AMSல ஒரு 12 வோல்ட் DC இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சைமல்டேனியஸாக ட்ரையிங் ஆப்ஷன் அண்ட் பிரிண்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த ஒரு AMSக்கு நம்ம தனியாக பவர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 4 ஆம்ஸ் பவர் சப்ளை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நமக்கு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம இப்போ இந்த டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு TFT கலர் டிஸ்பிளே, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. P1Sல பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வராது. ஒரு சிங்கிள் கலர் டிஸ்பிளே தான் இருக்கும். நார்மல் LCD டிஸ்பிளே தான் இருந்தது. இது ஒரு TFT கலர் டிஸ்பிளே. ஸோ இதை நம்ம இந்த கனெக்டரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த 5 இன்ச் டச் ஸ்க்ரீனை வச்சு இதோட பிரிண்டரோட ஸ்டேட்டஸ் அப்புறம் நம்ம இந்த பிரிண்டரோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம டச் ஸ்க்ரீனை வச்சே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பெட்டை மட்டும் மேலே எடுத்துட்டு ஸோ இட்ஸ் ரெடி ஃபார் யூஸ். ஸோ நவ் இந்த பிரிண்டர் வந்து ஃபிசிக்கலாக ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை பவர் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்குது, எப்படி கான்ஃபிகர் ஆகுது, எப்படி கேலிப்ரேட் ஆகுதுன்னு. ஸோ பவர் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கேபிளை ப்ளக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணோன்னா இட்ஸ் ரெடி. பேம்பு லேப்ஸோட லோகோ வருது டிஸ்பிளேல. அண்ட் ஆல்சோ AMSல பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே நம்ம இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் செலக்ட் ஆகிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ரீஜியன் செலக்ட் பண்ண சொல்லுது, ஏஷியா பசிபிக். அண்ட் தென் இதை வைஃபையோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா P1S பார்த்தீங்கன்னா 2.4Gயில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இங்கே 5Gலையும் கனெக்ட் ஆகுது. ஸோ இது வைஃபையோட கனெக்ட் ஆனதுக்கப்புறமா கான்ஃபிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டாப்பில் போகிற சமயத்தில் நம்ம இந்த ஃபோமை எடுத்துடணும். ஸோ கேலிப்ரேஷன் முடிஞ்சது, ஸ்க்ரீன் லைட் அப் ஆயிடுச்சு. ஃபைனலி Bambu P2S பிரிண்டர் இஸ் ரெடி டு பிரிண்ட். ஓவரால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா பேக்கிங் ரொம்ப நீட்டாக இருக்கு, ஆக்சசரிஸ் ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்டா இருக்கு, பிரிண்டர் இட் செல்ஃப் ப்ரீமியம் அண்ட் ப்ரொஃபஷனலா ஃபீல் ஆகுது. அண்ட் காம்போ வெர்ஷன்ல AMS கிடைக்கிறது டெஃபினெட்லி ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ அன்பாக்சிங்கை மட்டும் வச்சு ஒரு பிரிண்டரை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆக்சுவல் டெஸ்ட் பிரிண்ட்ல தான் இந்த பிரிண்டரோட ஸ்பீட், அக்யூரசி அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிரிண்டரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிரிண்ட்டை பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பிரிண்ட் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி பிரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் டெஸ்ட் பண்ணலாம். இந்த P2S காம்போ பிரிண்டர் அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிகோட் ஃபவுண்டரி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிரிண்டரோட பிரிண்டிங் வீடியோஸை பார்க்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும்.